Taste the Daily. செல்லூர் 60 அடி சாலையில் விடியா திமுக அரசுக்கு எதிராக நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் கைதாகினர். தமிழகத்தில் பெண்களுக்கு எதிராக நடைபெற்று வரும் பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் சீண்டல்கள் உள்ளிட்டவற்றை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து தடையை மீறி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, தற்போது தமிழகத்தின் ஆட்சி குரங்கு கையில் கிடைத்த பூமாலை போல ஆகியுள்ளதாக கடுமையாக விமர்சித்தார். கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் சரவணன், அண்ணாதுரை உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர். பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் சீண்டல்கள் ஆகியவற்றை கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து திருவள்ளூரில் போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களை ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் PV ரமணா தலைமையில் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் எம்பியுமான திருத்தணி K ஹரி, முன்னாள் MP வேணுகோபால் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் போராட்டம் நடைபெறும் இடத்திற்கு வந்தபோது காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி அராஜகத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து திமுக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பிய முன்னாள் அமைச்சர் உள்ளிட்ட அதிமுக முக்கிய நிர்வாகிகளை விடியா ஏவல் துறையினர் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மக்கள் விரோத தமிழக முதலமைச்சர் பெண்களை காப்பாற்றிய தவறிய முக ஸ்டாலின் ஒழிக, ஸ்டாலின் ஒழிகவே, மக்கள் விரோத முக ஸ்டாலின் ஒழிக ஒழிக ஒழிக. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்திய அதிமுகவினரை கைது செய்து காவல்துறையினர் அராஜகத்தில் ஈடுபட்டனர். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான மாணவிக்கு நீதி வேண்டி அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆவடி மாநகராட்சி அலுவலகம் முன்பு திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அலெக்சாண்டர் தலைமையில் முன்னாள் அமைச்சர் அப்துல் ரஹீம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பொம்மை முதல்வர் ஸ்டாலினை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர். அப்போது அவர்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்ய நிலையில் விடியா அரசின் ஏவல் துறையினர் இந்த அராஜக போக்கிற்கு பொதுமக்கள் கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளனர். நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். அண்ணன் கழக பொதுச்செயலாளர் எடப்பாடியார் தலைமையில் போராட்டம், இது போராட்டம், போராட்டம், இது போராட்டம். நீதி கேட்டு போராட்டம், நீதி கேட்டு போராட்டம், நீதி கேட்டு போராட்டம், நீதி கேட்டு போராட்டம். தமிழ்நாட்டில் உள்ள மாணவ மாணவிகளுக்கு பாதுகாப்பு வேண்டும், பாதுகாப்பு வேண்டும், பாதுகாப்பு வேண்டும், பாதுகாப்பு வேண்டும். மாணவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும், பாதுகாப்பு வேண்டும். நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். தமிழகத்தில் நடைபெறும் பாலியல் வன்கொடுமைகளை கண்டித்தும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறிய ஸ்டாலின் அரசை கண்டித்தும் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அசோக்குமார் தலைமையில் கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகே அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் அதிமுக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான KP முனுசாமி கண்டன பேருரை ஆற்றினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் CV ராஜேந்திரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அப்போது முன்னாள் அமைச்சர் KP முனுசாமியின் பேச்சை இடைமறித்து ஏவல் துறையினர் கைது செய்ய முயன்றதால் அதிமுகவினர் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினரை வலுக்கட்டாயமாக ஏவல் துறை கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டனர். மதுரை